இந்த திமுகவை நம்பாதீங்க. சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். அவருக்கு அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நாங்கல. நேரே முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஈஸியாலாம் தொடர்ச்சி அறியவும் முடியாது, எங்களுடைய கூட்டணியை பிரிக்கவும் முடியாது. நட்பு ரீதியான சந்திப்பு தான். தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா கேடுகட்ட திமுக. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அப்பாக்குள்ள ஒரு உறவை என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. மனிதர்களாக கூட தகுதியில்லாதவர்கள் இவர்கள். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புதுச்சேரியில் நடந்த தாவேகாவோட மாநாட்டில் பேசின விஜய் பேச்சுக்கு திமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் எதிர்வினையாற்றியிருக்காங்க. அரசு அனுமதியோட தான் விஜய் கரூர் கூட்டத்தை நடத்தினாரா அப்படின்னு வைகோ அவர்கள் கேட்டாங்க. எதுவுமே தெரியாம பேசிட்டு வராரு விஜய் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. எதிர்வரும் காலத்துல ரங்கசாமியோட கூட்டணி அமைக்க தான் இப்படி முயற்சி செய்யறாரு அப்படின்னு புதுச்சேரியை சேர்ந்த நமச்சிவாயன் சொல்றாங்க. புதுச்சேரி மாநிலத்துக்கு அந்தஸ்து வேணும்னு முதல்ல பேசுனதே நான் தான். அதுக்கப்புறம் தான் இப்ப தம்பி விஜய் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல பேசுனதே நாங்க தான் அப்படின்னு சீமான் சொல்றாரு. விசிகாவும் காங்கிரஸும் டிவிகேல ஜாயின் பண்ண போகுது அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்றாருன்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு செல்வ பெருந்தகை என்ன பதில் சொன்னாருன்னு பாருங்க. டிடிவி தினகரன் அண்ணாமலையை சந்திச்சிருக்காரு. ஒருவேளை பிஜேபியில டிடிவி போய் சேர போறாரா? டிடிவி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அன்புமணி மேடையில பேசும்போது திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்பா மகனோட உறவையே தப்பா சொல்லி கெடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு திமுக தான் முக்கிய காரணமே. வன்னியர்களும் பட்டியலினத்தவர்களும் ஒன்னு சேரவே கூடாதுன்றதுல மும்புறமா வேலை பார்க்கறாங்க திமுக காரங்க. ராமதாஸ் பேசும்போது அன்புமணி என் பேரை யூஸ் பண்ணவே கூடாது, நீ வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, என்னோட பேரையோ என்னோட போட்டோவையோ நீ யூஸ் பண்ணவே கூடாது. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அவருக்கு அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா? பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க. எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நாங்கல. நேரே முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கலன்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் அதாவது மாநில அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்கிறாரு, 16 முறை மத்திய அரசுக்கு வந்து சட்டசபையிலேருந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ 16 முறை அனுப்பியிருந்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே இந்த மாநில அந்தஸ்து பிரச்சனை இருக்குது. இது இன்னைக்கு நேற்றுக்கு வந்த பிரச்சனைகள் இல்லை. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாம். நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தீங்க, உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்க கூடாதான்னு கேட்டேன். ஆனால் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றத மத்திய அரசு ஆராய்ந்து தான் அதற்கு உரிய முடிவு எடுக்குமே தவிர எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம். மாகையும் ஏனமும் வேணாம், எடுத்துக்க, எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்குறோம். அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாரு.
ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். இப்போது இன்றைக்கி ரேஷன் கடையில் திறந்து எல்லா இடத்துலையும் வந்து இலவச அரிசி மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். அது அவர் தெரியாமல் அவர் பேசிட்டு போயிருக்காரே தவிர அதை நான் வந்து அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும், அதாவது எதிர்காலத்தில் என்ஆர் காங்கிரஸை அவர் கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. நிறைய விஷயங்களை, ஒரு தவறான விஷயங்களை எங்கள் மக்கள் மத்தியில் பேசிட்டு போயிட்டு இருக்காரு தவிர அவர் பேசின விஷயங்களில் 90% விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவை. சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். அவர் பேசுகிறதே சினிமா டயலாகில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. 41 உயிர்கள் கொடூரமாக பலியான போது பதறி துடிக்காமல் அந்த ஒரு நாள் திருச்சியிலே தங்கியிருந்து மறுநாள் அந்த உயிரற்ற சடலங்களுக்கு மலர்வணக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்தினருக்கு அனுதாபமும் இரங்கலும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குத்தான் இருக்கிறது. அடுகளவு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல் அவர் இரவோடு இரவாக சென்னை பட்டினத்துக்கு சென்றதும் 40 நாட்கள் கழிய போகிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தான் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்து துக்கம் கேட்பதும், இதுவரை எந்த சாதாரண மனிதன் முதல் தலைவராகட்டும், யாராக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், துக்கம் கேட்கறதுனா அந்த வீட்டில் போய் தான் துக்கம் கேட்கணும். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு முறையை கொண்டு வந்து அங்கே வந்து துக்கம் வீடு தன்னிடத்தில் வர சொல்லி அவர்கிட்ட அனுதாபம் தெரிவித்ததாகவும் அது நிதி கொடுத்ததாகவும் அந்த முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. இனி அவர் எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். அது சுதந்திரம், ஜனநாயகம் வழங்கி இருக்கிற சுதந்திரம். அப்படி செய்கிற போது அந்த கூட்டத்தை பாதுகாப்பதும், நெரிசலிலே பெண்கள் குழந்தைகள் சிக்கி மாண்டு போனார்களே, அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களுக்கு தான் உண்டு. அவர்கள் அந்த பொறுப்பினை தவறிவிட்டார்கள். இப்பொழுது அவர் புதுச்சேரிக்கு போகலாம், அங்கே போய் அவர் பேசலாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போகலாம். அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம். அவருக்கு அரசியலை பற்றி ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க விவசாயிகளுக்கு, இந்த நாடு முழுக்க விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற அரசு மத்திய அரசு. இன்றைக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு, பெங்களூர்லேருந்து காஷ்மீருக்கு, கன்னியாகுமரிக்கு நாடு முழுக்க 4 வழி சாலைகள் போடுறோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம், பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம், இன்னைக்கு யூரியா உர விலை மானியம், ஒரு மூடைக்கு 1000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு மானியம் கொடுத்து மத்திய அரசு வாங்கி மாநில அரசு கொடுக்கிறது. இது நீங்க சொன்ன ஆளுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நாங்கல, நேரே முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? அது அவருடைய கனவு. அவருடைய கனவுன்னா எல்லாத்தையும் பிரிச்சு அங்கங்க அனுப்பிட்டு சதி வேலையில ஈடுபட்டு ஏதாவது பேக்டோர் வழியா, கொள்ளைப்புற வழியா ஆட்சி பிடிச்சிட முடியுமான்னு கனவு காண்றாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இந்தியா கூட்டணி மீண்டும் மீண்டும் எங்கள் அன்னை சோனியா காந்தி பிறந்த நாளை சொல்லுகிறோம். இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, தென்னிந்தியா மட்டும் இல்ல, இந்த தேசத்திற்கான கூட்டணி. அதனால அவளை ஈஸியாலாம் தொடர்ச்சி அறியவும் முடியாது, எங்களுடைய கூட்டணியை பிரிக்கவும் முடியாது. எங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம்.
அகில இந்திய தலைமை எங்களுக்கு வழிகாட்டும். பிரதமரின் நடவடிக்கை சரி என்று சொன்னா அவளே ஒரு பாஜக கூட்டணி போறாரு. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் எனது உண்மையை பதில் சொல்றப்ப நீங்க அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு இல்ல அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப நண்பர் அண்ணாமலை நேற்று இங்க இருந்தாரு. நானும் இங்க வந்து ரொம்ப நாளாவது அவரை பார்த்துட்டேன். நேற்று மாலை எனக்கு யதார்த்தமாக ப்ரோக்ராம் இல்லை. அவரும் எங்கேயோ பாலக்காடு போயிட்டு வந்திருந்தாரு. நானே வருகிறேன்னு போய் அவர் சந்திச்சேன். அவ்வளவுதான். இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான். அதை வந்து நீங்கள் அதுல வந்து பல புள்ளிகளை இணைத்து அவர் டெல்லிக்கு ஏதோ மீட்டிங் போறதெல்லாம் இணைத்து ஏதோ பேசுகிறீர்கள். திமுக படுதோல்வி அடைய போகுது. படுதோல்வி அடைய போகுது. அது உறுதி. ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணம் திமுக காரணம். 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது. சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. இப்போ அது எடுபடல. இப்போ அதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சரியா கைகுலியில் வச்சிருக்கிறான் திமுக காரன். ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் ஷேப்ல போட்டாங்க ஐயா, அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான் அதுக்காக நீ எப்படி வேணாலும் என் பெயரை போடக்கூடாது, என் போட்டோவும் போடக்கூடாது. உங்க மூலமா உறுதியா சொல்றேன், அதை செய்யக்கூடாது. அதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்துல ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதியில்லாதவர்கள் இவங்கெல்லாம்.